ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷார்ட் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி இந்த நம்பரை டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதாவது இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. குக்கிங் எசென்ஷியல்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், ஸ்நாக்ஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், இது மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தனால இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 4593 டிவைடட் பை 8. அதாவது இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது டிவிடெண்ட், இதுக்கு வெளியில இருக்கிறது டிவைசர். ஓகே, டிவிடெண்ட்டை நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க, தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஷார்ட் டிவிஷனுக்கும் லாங் டிவிஷனுக்கும் நான் டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன். ஷார்ட் டிவிஷன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் வராது. ஓகேங்களா? சிங்கிள் ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம், அதுதான் ஷார்ட் டிவிஷன். லாங் டிவிஷன் மெத்தட்னா நம்ம நார்மல் டிவிஷன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல, கோஷன் வச்சு இங்க ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்றது, அப்படியே லேயர்ஸா வந்துகிட்டே இருக்கும். ரிமைண்டர் 0வோ இல்லை ரிமைண்டர் வேற ஏதாச்சும் வர வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அதுதான் லாங் டிவிஷன் மெத்தட். பட் ஷார்ட் டிவிஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். 8 டேபிள் பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட் எடுத்துக்கணும் 4. 8ஐ விட இங்க கம்மியா இருக்கு பாருங்க. ஸோ சிங்கிள் டிஜிட் மட்டும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? இதை விட டிவைசரை விட இங்க எடுத்துக்கிற டிஜிட் வந்து அதிகமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 டிஜிட்டா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 4 8ஐ விட 4 கம்மியா இருக்கனால டபுள் டிஜிட்டா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 45ன்னு எடுத்துக்கணும். 8 டேபிள் சொல்லணும், 45 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியா வரலாம். 5 8s are 40. 6 8 பண்ணீங்கன்னா 48 ஆயிடும். ஸோ 5 8ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? 5 8 is 40. நமக்கு எக்ஸாக்டா 45 ஆன்சர் வரல, 40 மட்டும் தான் வருது. 5 into 8 பண்ணும்போது 40 ஆன்சர் வருது. ஸோ ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 45 minus 40 நான் 5 ரிமைண்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 5ஐ இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இந்த 9க்கு பக்கத்துல, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எழுதிக்கணும். ஓகேங்களா? 5 8s are 40. ஸோ 40 தான் ஆன்சர் வரும். பட் நமக்கு பேலன்ஸ் வந்து 45 வர்றதுக்கு 5 இருக்கு பேலன்ஸ். அதனால அந்த 5ஐ இங்க எழுதிக்கோங்க தனியா. இப்போ டிவைட் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கணும்னா 59ஆ எடுத்துக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதனால தான் நான் ஸ்பேஸ் விட்டு இதை எழுத சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ 59 எடுத்துக்கணும். ஸோ 8 டேபிள் சொல்லும் போது 59 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியா வரலாம். 7 8s are 56 வரும். ஓகேங்களா? 8 8s are 64, 59 விட அதிகமாகிடும். அதனால 7 8s are 56. ஸோ 56 வரும்போது நமக்கு ஆன்சர் இங்கே 59 இருக்கு, பட் நமக்கு 56 தான் ஆன்சர் வருது. ஸோ ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 3 இருக்குமா? 59 minus 56 என்ன வரும்? 3 தானே ரிமைண்டர். ஸோ அந்த 3ஐ இந்த இடத்துல எழுதிக்கணும். இப்போ 33ஆ எடுத்துக்கணும். 4 8s are 32, இதை விட கம்மியா வருது. ஸோ 4 8s are 32 வரும். ரிமைண்டர் நமக்கு எவ்வளோ இருக்கும்? இங்கே 33 இருக்கு. ஸோ 32 தான் நமக்கு ஆன்சர் வருது. ஸோ ரிமைண்டர் இஸ் 1. இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது, நம்பர்ஸ் இல்லைல்ல. ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1, கோஷன்ட் ஈக்குவல் டு 574. இதுதான் ஆன்சர். இப்படி தான் ஷார்ட் டிவிஷன் மெத்தட் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 5 டேபிள் பண்ணணும். 5ஐ விட 3 மட்டும் எடுத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஸோ 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 7 5 எடுத்துக்கணும். ஓகேங்களா? 7 5s are 35. நீங்க ஆன்சர் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதுல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். 39. 7 5s are 35. ஸோ கேரி ஓவர் 4 வரும். 4 0 40 எடுத்துக்கணும். 8 5s are 40. தென் 1 மட்டும் இங்க சிங்கிளா இருக்கும், இதை விட இங்க கம்மியா இருக்கு. இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது இல்ல. ஸோ அதனால இந்த இடத்துல 0ன்னு எடுத்துக்கணும். அதாவது இது எப்படி மீனிங்னா 0 into 5 is 0. 1 விட அப்பதான் கம்மியா வரும். அதனால 0 into 5 is 0. ஓகே, ஸோ ரிமைண்டர் எவ்வளவு வருது? 1 வருது. therefore ரிமைண்டர் ஈக்குவல் டு 1, கோஷன்ட் ஈக்குவல் டு 780. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8288 டிவைடட் பை 3. இதுல பாருங்க சிங்கிள் டிஜிட் நம்ம எடுக்க முடியும், ஏன்னா டிவைசரை விட இங்க ஜாஸ்தியா தான் இருக்கு. அதனால சிங்கிள் டிஜிட்டே எடுத்துக்கலாம். ஓகே, 2 3s are 6 வருமா? 8ஐ விட கம்மியா வரும் அப்பதான். ஸோ 2 3s are 6. 8 minus 6 2. அந்த 2 இங்க எழுதிக்கோங்க. தென் 22ஆ எடுத்துக்கணும். 7 3s are 21. ஸோ கேரி ஓவர் 1 வரும், அந்த 1 இங்க எழுதிக்கோங்க. தென் 18 1 8 எடுத்துக்கணும். 6 3s are 18.
18 ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 8 மட்டும் தனியா இருக்கு. ஸோ 2 3s are 6. 8 minus 6 2. ஸோ ரிமைண்டர் 2 வந்திருக்கு. ரிமைண்டர் இஸ் 2. quotient equal to 2762. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1291 divided by 6. சிங்கிள் டிஜிட் மட்டும் எடுக்கக்கூடாது, பிகாஸ் 6 விட இங்கே கம்மியாகிடும் 1. ஓகேங்களா? ஸோ டபுள் டிஜிட் எடுத்துக்கணும். 2 times 6 பண்ணிங்கன்னா 12 ஆன்சர் வருமா? ஸோ 2 times பண்ணியாச்சு. 2 6 are 12. அப்போ ரிமைண்டர் நமக்கு 0 தான். ஓகேங்களா? ஸோ 0 தேவையில்லை, 0 போடணும்னு அவசியம் இல்லை, வேணும்னாலும் போட்டுக்கோங்க. தென் 0 9 மட்டும் எடுத்துக்கணும். 6 டேபிள் சொல்லும் போது 9 ஆன்சர் எப்போ வரும்னா 1 time 6 பண்ணாதான் 9 விட கம்மியாக நம்பர் வரும், 6 வரும். ஸோ 1 6 is 6. ஸோ 9 minus 6 3. கேரி ஓவர் 3 வரும். இந்த 3 இங்கே எழுதிக்கோங்க. 31 எடுத்துக்கணும். 5 times 6 பண்ணும்போது 30 ஆன்சர் வரும். ஓகே, ஸோ ரிமைண்டர் இஸ் 1. 31 minus 30 is 1 தான் ரிமைண்டர். quotient equal to 215. இதுதான் ஆன்சர். தென் 5th கொஸ்டின் பாருங்க. 2210 divided by 9. இங்கேயும் சிங்கிள் டிஜிட் எடுக்க முடியாது, டபுள் டிஜிட் தான் எடுக்கணும். 2 9s are 18. 3 9s are 27. 22 விட ஜாஸ்தியாக வந்துடும். அதனால 2 9s are 18. ஸோ 22ல 18 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 பேலன்ஸ் வருமா? ஸோ அந்த 4 இங்கே எழுதிக்கோங்க. 4 9s are 36 வரும். 5 9s are பண்ணிங்கன்னா 41 விட ஜாஸ்தியாக வரும், 45 வந்துடும். அதனால 4 9s are 36. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். 5 9s are 45. 50 விட கம்மியாக வரும், 45. அதனால 5 9s are 45 எடுத்துக்கோங்க. ஸோ 50 minus 45 பண்ணிங்கன்னா நமக்கு ரிமைண்டர் 5 வரும். therefore இதுக்கு மேலே பண்ண முடியாது. ரிமைண்டர் equal to 5. quotient equal to 245. 6th கொஸ்டின் பாருங்க. 8302 divided by 5. ஸோ சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கலாம், பிகாஸ் 5 விட இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. 15 is 5ன்னு வரும். 8 விட அப்போ தான் கம்மியாக வரும். ஓகே, ஸோ 15 is 5 பண்ணும்போது 8 minus 5 3 ரிமைண்டர் வரும். அந்த 3 இங்கே எழுதிக்கோங்க. 33 எடுத்துக்கணும். 6 5s are 30. 7 5 பண்ணிங்கன்னா 33 விட ஜாஸ்தியாக வந்துடும், 35. அதனால 6 5s are 30 எடுத்துக்கணும். 6 5s are 30. ஸோ ரிமைண்டர் நமக்கு 3 இருக்கு. அந்த 3 அகெயின் இங்கே எழுதிக்கோங்க. 30. 6 5s are 30. இங்கே ரிமைண்டர் எதுவுமே இல்லை, அதனால இங்கே 0வே எடுத்துக்கலாம். ஸோ 0 2 இருக்கு. 5 விட இந்த இடத்துல கம்மியாக இருக்கு. 5 விட இந்த இடத்துல ஜாஸ்தியாக இருந்தால் தான் நம்ம எதாவது சால்வ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல கம்மியாக இருக்கனால நம்ம மேலே ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த 0 எதுக்குன்னா 0 into 5 is 0 தானே. அப்போ 2 விட கம்மியாக வரும்ல 0. அதனால இந்த 0 இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஆன்சர் ராங்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை விட இந்த இடத்துல கம்மியாக வந்துருச்சுன்னா மேலே ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ 0 into 5 is 0 தான். பட் நமக்கு 2 இருக்கிறதுனால ரிமைண்டர் equal to 2. quotient equal to 1660. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7401 divided by 4. 4 விட இந்த இடத்துல ஜாஸ்தி தான் இருக்கு 7. அதனால சிங்கிள் டிஜிட்டே எடுத்துக்கலாம். 14 is 4. 7 minus 4 3. அந்த 3 இங்கே எழுதிக்கோங்க. 34 எடுத்துக்கணும். 8 4s are 32 வரும். 34 விட கம்மியாக வரும் 8 times பண்ணிங்கன்னா. ஸோ 8 4s are 32. அப்போ நமக்கு பேலன்ஸ் 2 இருக்குமா? ஸோ அந்த 2 இங்கே எழுதிக்கோங்க. 5 times 4 பண்ணிங்கன்னா 20 வரும். ஓகே, ஸோ 5 4s are 20. இதுக்கப்புறம் பேலன்ஸ் எதுவும் இல்லை, அதனால இந்த இடத்துல 0 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 0 1, அதாவது 4 விட இந்த இடத்துல கம்மியாக இருக்கு. ஸோ சால்வ் பண்ண முடியாது. ஓகே, அதனால என்ன பண்ணணும்? 0 இன்க்ளூட் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் 0 into 4 is 0. ஓகே, 1 விட கம்மியாக 0 வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ இருக்கு? 1 இருக்கு. therefore ரிமைண்டர் equal to 1. quotient equal to 1850. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3230 divided by 9. இதுல சிங்கிள் டிஜிட் மட்டும் எடுக்கக்கூடாது, பிகாஸ் 9 விட 3 கம்மியாக வந்துடும். அதனால டபுள் டிஜிட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 9 டேபிள் சொல்லும் போது 32 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியாக வரலாம். 3 9s are 27. 4 9 பண்ணிங்கன்னா 36 ஆகிடும். 4 9s are 36 தானே. 32 விட ஜாஸ்தியாக வந்துடும். அதனால 3 9s are 27 எடுத்துக்கணும். 32ல 27 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 ஆன்சர் வரும். ஸோ அந்த 5 இங்கே எழுதிக்கோங்க. 6 9s are 54. 53 விட ஜாஸ்தியாக வந்துடும். அதனால 5 9s are எடுத்துக்கணும். ஓகேங்களா? 5 9s are 45. 53 minus 45 பண்ணும்போது கேரி ஓவர் 8 வரும். அந்த 8 இங்கே எழுதிக்கோங்க. 8 9s are 72 எடுத்துக்கணும். ஸோ 72 எடுக்கும்போது 80 minus 72 நமக்கு ரிமைண்டர் 8 ஆன்சர் வரும். ஓகே, ஸோ அந்த 8 இந்த இடத்துல எழுதிக்கோங்க. தட் இஸ் ரிமைண்டர்.
and quotient equal to 358. Ninth question, 7774 divided by 5. 5 விட இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கனால சிங்கிள் டிஜிட்டே எடுத்துக்கலாம். 15 is 5, 7 minus 5 2 பேலன்ஸ் வரும். ஸோ அந்த 2 இங்கே எழுதிக்கோங்க. 5 5s are 25, 27ல 25 மைனஸ் பண்ணிங்கன்னா 2, அகெயின் 2 தான் ரிமைண்டர் வரும். ஸோ அந்த 2 இந்த இடத்துல எழுதிக்கோங்க. திரும்பவும் 5 5s are 25, அகெயின் 27 மைனஸ் 25 பண்ணிங்கன்னா 2 ரிமைண்டர் வரும். அந்த 2 இங்கே எழுதிக்கோங்க. 4 5s are 20, 5 5s are 25, 24 விட ஜாஸ்தியாக வந்துடும். அதனால 4 5s are 20 எடுத்துக்கணும். 4 5s are 20, ரிமைண்டர் நமக்கு 4 வருது. ஓகே, இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது. அதனால ரிமைண்டர் ஈக்குவல் டு 4, கோஷன்ட் ஈக்குவல் டு 1554. 10th கொஸ்டின் பாருங்க. 8900 டிவைடட் பை 6. 6 விட டிவைசரை விட சிங்கிள் டிஜிட் ஜாஸ்தி தான் இருக்கு. அதனால சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கலாம். 16 is 6, ஸோ ரிமைண்டர் 2 வரும். 8 minus 6னா 2, ஸோ அந்த 2 இங்கே எழுதிக்கோங்க. 29 எடுத்துக்கணும். 5 6 are 30, 29 விட ஜாஸ்தியாக வரும். அதனால 4 6 are 24, 4 times 6 பண்ணிங்கன்னா 24 வரும். ஸோ 29 minus 24னா 5 ரிமைண்டர். அந்த 5 இங்கே எழுதிக்கோங்க. 50 எடுத்துக்கணும். ஓகே, 8 6 are 48, 2 ரிமைண்டர் வரும். 3 6 are 18 வரும். ஸோ 20 minus 18 2, 2 is the remainder. Quotient equal to 1483. இதுதான் ஆன்சர். வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டுருக்குல்ல, ஸோ ரிமைனிங் சம்ஸ், அதாவது 2 டிஜிட் டிவைசரை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.